அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் சமையல். இன்றைக்கி வீடியோவில் மிளவா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன், மட்டன், பீஃப் எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி பீஃப் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ பீஃப்க்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 5 வரமிளகாய் மீடியம் சைஸில் எடுத்துக்கலாம். கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில். உப்பையும் மிளகாயையும் இப்போ கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்பீடு கம்மியாக வச்சு அரைச்சிக்கலாம், இல்லைன்னா பல்ஸில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஸ்பீடு அதிகமாக வச்சு அரைச்சிட்டா மிளகாய் நல்லா தூளாக நைஸ் ஆயிரும். அது மாதிரி இருக்கக்கூடாது. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி தான் கொரன்னு இருக்கணும் மிளகாய். மிளகாய் இந்த அளவுக்கு அரைஞ்சால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் சூடானதையும் மிக்சியில் அரைச்சதை அதில் போட்டுடலாம். மிளகாயும் உப்பும் சிம்மில் வச்சுக்கலாம், கரிஞ்சிரும் இல்லைன்னா மிளகாய். 3/4 கிலோ கறி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், பீஃபு. இதை குக்கரில் போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு இது மாதிரி 1 நிமிஷம் கிண்டிகிட்டே இருக்கலாம். கிண்டிகிட்டே இருந்தோம்னா 1 நிமிஷத்தில் இந்த மாதிரி கறி உருண்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீஃபு, மட்டனு இதெல்லாம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம குக்கரில் சமைக்கிறோம். இதே சிக்கனில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, மிளகாய் கறி சிக்கனில் ட்ரை பண்ணுறீங்கன்னா குக்கரில் செய்ய வேணாம், நார்மல் கடாயிலேயே செஞ்சுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கிண்டி பார்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம விசில் விடுறோம், தண்ணி கம்மியாக இருந்தால் அடி பிடிச்சிக்கும்ல. மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். சிம்லேயே வச்சு வேக விடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்துருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். இந்த இது கீழே போகணும். பாருங்க, ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, அது கீழே போயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். கறி வேகிற வரைக்கும் தான் இது டைமு. நம்ம உடனே செஞ்சிடலாம். 4 பொருள் இருந்தால் போதும். கறி, மிளகாய், உப்பு, தேங்காய் எண்ணெய் இருந்தால் போதும். தேங்காய் எண்ணெய்னா நெய் ஊற்றி கூட செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். சூப்பராக கறி வெந்துருச்சு. மூடி போடாமல் அடுப்பை அனல் வேகமாக வச்சு அப்படியே வேக வைக்கலாம். அப்படியே அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வெந்துடும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் கறி. மூடி போடாமல் வேக வைங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பத்தலைன்னு எதுவும் போடாதீங்க. எல்லா தண்ணியும் சுண்டி உறிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் பாருங்கள். ஏன்னா உப்பு முன்னாடியே போட்டால் உப்பு அதிகமாயிரும். எல்லா தண்ணியும் இந்த கறி தானே உறிஞ்சிக்குது. பிரியாணிலாம் செய்கிறோம் அப்படிங்கும் போது டக்குன்னு சைட் டிஷ்ஷாக இது செஞ்சிடலாம். தக்காளி இது மாதிரி எதுவுமே தேவையில்ல. வெறும் மிளகாய், உப்பு இருந்தால் போதும். நம்ம பிரியாணிக்கு செய்கிற கறியை கொஞ்சம் எடுத்து வச்சு இந்த மாதிரி உடனே செஞ்சிடலாம் குயிக்காக. 5 நிமிஷம் அனல் வேகமாக வச்சு மூடி போடாமல் வேக வச்சேன். எல்லா தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டேன், கரெக்டாக இருக்குது எல்லாமே. ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மிளகாய் கறி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிக்கன், மட்டன், பீஃப் எதில் இந்த மிளகாய் கறியை ட்ரை பண்ணேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.